வெல்கம் டு பிரபு மேஸ். டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆனுவல் பிளானரை லாஸ்ட் வீக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை வந்து இப்போது டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது அதில் வர்ற வேக்கன்சி எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா ஆவின்லாம் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொண்டு வந்தாங்க. இபியில் வர்றதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கு, அதோட வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ கொட்டேஷன் வந்திருந்தது. சரிங்களா? இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2லையும் சரி குரூப் 4லையும் சரி எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க, இது வரைக்கும் இருந்ததை தாண்டி எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் குரூப் 2ல் பார்த்தீங்க என்ன இப்படி இன்க்ளூட் பண்ணுறதுனால நமக்கு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா குரூப் 4ம் சரி குரூப் 2லையும் சரி நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக போகுது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு லாஸ்ட் இயர்லாம் குரூப் 4 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது ஒரு போஸ்டிங்கில் ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,500 போஸ்டிங்கிட்ட நமக்கு ஃபில் பண்ணாங்க. 3,500 நோட்டிஃபிகேஷன் வந்தது. இப்போ அதே மாதிரி குரூப் 2லையும் பார்த்தீங்கன்னா நியர்பை 800 போஸ்டிங்கிட்ட நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி குரூப் 2 பேசிக்கில் நாங்கள் இதெல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொன்னதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, ஸோ இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் இதுவும். சரிங்களா? அடுத்து குரூப் 2லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், ஸோ இதில் வரப்போகிற உங்களுக்கு வேகன்சியையும் இந்த சேம் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2ல் ஃபில் பண்ண போகிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு தான் மெஜாரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்துருக்கு. அதை எல்லாத்தையும் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், இதில் தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். சரிங்களா? ஸோ அதுலேருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வாக் 4ல் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலமாக இனிமேல் ஃபில் பண்ண போகிறாங்க. வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் போர்டு, ஸோ இதுலேயும் ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4 மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ்க்கு, சரியா, மில்க் ப்ரொடியூஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ்க்காக. இதை தாண்டி ஜூனியர் அசிஸ்டண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட், ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4லேயே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொடியூஸ்டு, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கில், ஸோ அவங்களும் குரூப் 4லேயே வராங்க. டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் கோஆப்ரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது எல்லாத்துலேயும் டைப்பிஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்குள்ளே கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க்கு டு மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஜென்ரல் மேனேஜர். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், ஸோ இதுவும் இந்த குரூப் 4க்குள்ளே வருது. அடுத்து ப்ரைவேட் செக்யூரிட்டி, அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொடியூசர், ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்லைன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்யூரிட்டி கிரேட் 3 வந்து நமக்கு குரூப் 4க்குள்ளே கொண்டு வராங்க. இதே மாதிரி பர்சனல் அசிஸ்டண்ட் டு சேர்மன், சரிங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் வந்து இப்போ குரூப் 4க்குள்ளே கொண்டு வந்ததுனால நிறைய போஸ்டிங் வந்து கேட்டகரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போது நமக்கு வரப்போகிற குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்க போகுது. ஸோ குரூப் 4க்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாரும் இன்னும் எஃபர்ட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் சான்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் சொன்னதை தாண்டி இந்த வருஷம் மினிமம் நம்ம எல்லாருமே எவ்வளோ எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஒரு 12,000 வேகன்சி கிட்ட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிங்கிறப்போ நிறைய பேருக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி எவ்வளோ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும், சரியா, கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவினில் இன்க்ளூட் ஆனதுனால அதுவும் வந்து அதில் வேகன்சி வருது. ஸோ இதே மாதிரி எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வேகன்சி வந்து ஹையாக இருக்குது. இது சம்மந்தமான டீட்டெயிலை வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரியான இன்னும் ஹாப்பியான அப்டேட்டோட நம்ம அடுத்தடுத்த வீடியோ செஞ்சுட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.